விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் பார்க்கலாங்க. இது நாள் வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும்பாலான இடத்துல பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. சாதாரண பிரச்சனைலாம் நீங்கள் சந்திச்சிருக்க மாட்டீங்க. எல்லா இடத்துலையும் அவமானங்கள், நிறைய இடத்துல எங்கே போனாலும் பிரச்சனை, கோபக்காரங்கன்னு பேர், தேவையில்லாமல் வம்பிழுக்கிறது. உங்களை பார்த்தாலே ஒரு சிலவங்க இவங்களை ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்களா என்ன தெரியலங்க. பார்க்குற இடத்துலலாம் உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய காலம் வந்துடுச்சு. இவ்வளோ நாள் எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, பரவாயில்ல, போனால் போகுது. இதுக்கு மேலே நீங்கள் யாருன்னு காமிக்கணுன்னா உயர்ந்த நிலையில் போனாதாங்க காமிக்க முடியும். எதிர்த்து சண்டை போட்டு ஜெயித்தவங்க யாரும் கிடையாது. ஆனால் நம்ம ஒரு இடத்துல உன்னதமாக போய் நிற்கிறோன்னும் பொழுது அந்த இடத்துல ஜெயிக்கிறதாங்க பெரிய வெற்றியே. இது எல்லாம் தெரிஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தான் எல்லாம் தெரியும். எதிர்த்து சண்டை போட்டால் ஜெயிக்க முடியாது, ஆனால் நான் ஒரு நாள் ஜெயிச்சு காமிப்பேன்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் அந்த ஒரு வெற்றிக்காக போராடிக்கிட்டே இருக்கிறவங்க விருச்சிக ராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரரின் வாழ்க்கையில் கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுங்க. செவ்வாய் பகவான் எப்பொழுதும் இவங்களுக்கு பக்கபலமாக தாங்க இருப்பாங்க. எந்த காலகட்டத்திலும் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை செவ்வாய் பகவானால் வரவே வராது. அந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கையிலையும் சரி, இவங்களோட வாழ்க்கை முறையிலையும் சரி, செவ்வாய் பகவான் உறுதியாக இருந்துகிட்டே இருப்பார். இன்றைக்கி வேணால் இவங்க கஷ்டப்படுறத சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இதற்கு முன்னாடி இவங்க வீடு, நிலம், அந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்திருப்பாங்க. இல்லைங்க, நான் இது வரைக்கும் அப்படி இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு இனிமேல் அது சேரும். அப்படிதான் செவ்வாய் உங்களுக்கு ராசிநாதன்றது உண்மையாக இருந்தால் எப்படியா இருந்தாலும் உங்களுக்காக ஒரு புடி மண், ஒரு இன்ட்டு, அதாவது சொல்லுவாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு மண்ணுனா உங்கள் பேரில் இடம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் செவ்வாய் ராசிக்கு உங்களோட ராசிக்கு அவர் பண்ணுற ஒரு சின்ன வேலை. அதுதான் ராசிநாதன் எப்பொழுதும் சப்போர்ட் தாங்க. இல்லையா அதை சம்மந்தப்பட்ட வேலை செய்வீங்க. இடம் வாங்கிறது, விற்கிறது, அந்த மாதிரியான கமிஷன் வேலைகளை செய்பவர்களும் இவங்க தான் இருப்பாங்க. சக்ஸஸ் ஆவாங்க. என்ன இப்போ கஷ்டன்றதை வச்சு நீங்கள் எல்லா நாளையும் கஷ்டம்னு சொல்லக்கூடாது, எல்லா நாளும் தோற்று போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. இருக்கட்டங்க, பல வருஷம் கஷ்டம்தான், ஆனால் ஒரு நாள் தீந்துடும். அதுக்கப்புறம் வெற்றி பாதையை நோக்கி இப்போ தான் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிருவீங்க. அதுக்கப்புறம் நம்ம தலை நிமிர்ந்து நிற்க காலம் வரும்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியாது. அன்னைக்கு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் அதுக்காக அதை போட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்க மாட்டீங்க. நீங்கள் ரொம்ப தைரியசாலி. விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பொழுதும் பாருங்கள் ரொம்ப தைரியம். மனோதைரியத்தில் இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நிமிர்ந்து நிற்கிறதுக்கு காரணமே அதுதான். உங்கள் ராசிநாதன் எப்பொழுதும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது பெரிய பலம்தான். இதனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. சூரியன் உங்களுக்கு நல்ல மாற்றம், பேர், புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். செய்யக்கூடிய தொழிலில் சிறந்து விளங்குவீங்க. எந்த வேலை செய்தாலும் சிறப்பாக இருக்கும். அது உங்களுக்கான வேலையாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் இப்போ வந்திருக்கு. சூரிய பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. சூரியன் சரியாக இருந்தாலே நிறைய பிரச்சனை உங்களை விட்டு விலகுதுன்னு அர்த்தம். அதனால் இனிமேல் எதுக்குமே கவலைப்பட தேவையில்லைங்க. சூரிய பகவான் சப்போர்ட் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. குலதெய்வ வழிபாட்டை ஏற்படுத்தி கொடுக்குது. இது நாள் வரைக்கும் எந்த சாமி கும்பிட்றதுங்க, எந்த சாமி கும்பிட்டாலும் எனக்கு நிம்மதி இல்லைங்க, கவலையாக இருக்குங்க, கஷ்டமாக இருக்குங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வணங்கும் இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருக்கிறதுனால தான் எவ்வளோ பிரச்சனையிலையும் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறீங்க. அதே போல் உங்களுடைய பிரச்சனையை வெளியே சொல்லவும் மாட்டீங்க. தைரியன்ற ஒரு காரணத்துக்காகவே நீங்கள் வெளியே சொல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு கவலைப்பட்டுட்ருப்பீங்க. ஆனால் ஒரு நாள் கண்ணீராக வெளியே வருதில்ல, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணீர் தான் கடவுள். உங்கள் பிரச்சனை எப்படியோ ஒரு விதத்தில் வெளியே தள்ளி விடுறாரு அவர். போ, உள்ளுக்குள்ளேயே வச்சிட்ருக்காது அப்படின்ட்டு. ஒரு 2 நிமிஷம் அழுதுட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் பிரச்சனையே இல்லாமல் அப்படியே மனசு ஒரு மாதிரி ரொம்ப லைட்டாக இருப்பீங்க. அது வரைக்கும் மன அழுத்தத்திலே இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நிறைய நடந்திருக்கும். அந்த கண்ணீர் துளையில் தாங்க இறைவனே இருக்கிறான். உங்கள் கூட இருக்காருங்க. அது உங்களுக்கு என்றைக்கு உணர்றீங்களோ அது வரைக்கும் நீங்கள் அப்படியே போயிட்டே இருங்க. உணரும் பொழுது உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு
நல்ல பலன் தாங்க கொடுக்குறாங்க. குரு பகவானும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வழிவகையில் இருக்கிறீங்க. நல்ல மாற்றம், முன்னேற்றம், தகுதியானவர்களாக இருப்பீங்க. வேலையில் எந்த வேலை செய்தாலும் வெற்றி தான். தொட்டது துளங்கக்கூடிய காலத்தில் இருக்கீங்க. செல்வ செழிப்போடு இருப்பீங்க. இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறதுனால தான் கிரகங்கள், நல்ல நல்ல பெரிய கிரகங்கள் அத்தனையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் பெரிய விஷயம். அதே போல் திருமண யோகம் உண்டாகுதுங்க. தொழில் மாற்றம் ஏற்படும். ஏதாவது இந்த தொழிலிருந்து அந்த தொழில் செய்யலாமான்னா செய்யலாம். மாற்றம் நீங்களே பண்ணிக்கலாம். இந்த அலுவலகத்துலேருந்து அந்த அலுவலகத்துக்கு போகலாமே, தப்பு கிடையாதே. உங்களுக்கு அங்கே பிடிச்சிருக்கு, சம்பள உயர்வாக இருக்குன்னு தைரியமாக போங்க. இதெல்லாம் கிடைச்சாலே போதும். உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே போல் திருமண பாக்கியம் உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க, தெளிவாக படிப்பாங்க. படிச்சுட்டு மறந்துட்டா மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க இவ்வளோ நாள். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயோ படித்ததில் இப்போ ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு பிரில்லியண்ட் ஆகிடுவாங்க. எல்லாம் அந்த அமைப்பு கால நேரம் தானேங்க, எல்லாம் சரியாயிடுங்க. அதே போல் சின்ன சின்ன வேலைகள் செய்தாலும் உங்களுக்கு அதற்கான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். சின்ன வேலையோ பெரிய வேலையோ அதற்கான ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். அதை இறைவன் பார்த்துக்கிறார். ஒரு சில இடத்துல வெறுங்கையோடு வந்திருப்பீங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி இருக்காதுங்க. மாறுதல் ஏற்படும். அவமானங்கள் குறையும். நிறைய இடத்துல அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டுருப்பாங்க. இப்போ அதெல்லாம் இருக்கவே இருக்காது. இப்போ குரு பகவானால் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வருதுங்க. இதையும் பயன்படுத்திக்கோங்க. எல்லாத்தையும் சரியான அமைப்பில் பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதுங்க. வாழ்க்கை நிலையை அமைப்பு சரியாக இருந்தால் தான் வெற்றி பாதையை நோக்கி நாமளும் பயணம் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு. புதன் பகவான் உங்களுக்கு சுமாரான பலன். இதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. என்ன யோசித்து சிந்தித்து செயல்படும் விதத்தை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். டக்குன்னு ஒரு நிமிஷம் தவறுதலான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதெல்லாம் செய்யாமல் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட்டுட்டா போதுங்க. பெரிய பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வராது. வரக்கூடிய காலத்தில் சிந்தித்து செயல்படணும், அவ்வளோதான். புதன் பகவானால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. சுக்கிர பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றம். தடைப்பட்ட பொருளாதாரத்தை எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவார். இது நாள் வரைக்கும் கொடுத்துட்டேன், வாங்க முடியல, கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது, போயிடுச்சு, வரல அப்படின்றதெல்லாம் இனிமேல் இருக்காது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பாக நிச்சயமாக வரும். இதுக்கு மேலே நீங்கள் பயப்பட தேவையில்லை. சுக்கிரன் உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். பொருளாதார வரவையும் ஏற்படுத்தி கொடுக்குறார். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுதுங்க. இப்போ சுக்கிரனால் ஏற்படுது. இது நல்ல பலம். என்ன ஒன்று, மகாலட்சுமி மட்டும் வெள்ளிக்கிழமையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு பாருங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். இல்லையா, பெருமாள் கோவிலுக்கு போங்க, தாயாரம்மாவுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்க. சின்ன சின்ன வேலைகள் தான், சின்ன சின்ன கடவுள் நம்பிக்கை தான். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணி பாருங்கள், உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும். நம்பிக்கையோடு செய்யணும். தொடர்ந்து செய்யும் பொழுது அவ்வளோ மாற்றம் ஏற்படும். விருச்சிக ராசி பெண்கள் நீங்கள் தாயாரம்மா கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா, பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தாயார் சன்னதியில் நீங்கள் அந்த குங்குமம் வாங்கிட்டு வீட்டில் இருக்க குங்குமத்தோடு கலந்து தினந்தோறும் அதை வச்சுக்கிட்டு வாங்க. உங்களுக்கான எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இறைவன் அள்ளி கொடுப்பார். நேர்மறை ஆற்றல்கள் உருவாகும் உங்களுக்கு. இது நாள் வரைக்கும் பக்கத்தில் அக்கத்தில் இருந்தவங்க கூட உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்கிட்டு போங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சந்திரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். சந்திர பகவான் மனதை சுத்தமாக வச்சுக்கிறார். இப்போ எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பீங்க, எதை எடுத்தாலும் என்னால் முடியும், நான் செஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு ஆசை மனசுக்குள்ளே. இது வேணும், அது வேணும், இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலான்ட்டு ஆசையை ஏற்படுத்திக்கிட்டே உங்களை இத்தனை இடத்துல கஷ்டப்படுத்தி வச்சுட்டார். இனிமேல் அப்படி இருக்காதுங்க. எப்படியாக இருந்தாலும் மனக்கட்டுப்பாடு உங்களுக்கு வந்துடும். சந்திரன் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். மனோதைரியத்தை கொடுக்குறார். மனசுக்குள்ளே இனிமேல் கவலை கிடையாது. எப்போ பாரு மனசங்கடம், குழப்பம் எல்லாம் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஒரே நாள் பிரச்சனை இல்லை, இது ஒவ்வொரு நாளாக போகும். ஒரே நாளில் போகாது.
போயிடும். ஆனால் நிச்சயமாக மாறுதல் ஏற்படுதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இது நாள் வரைக்கும் சனி பகவானால் எவ்வளோ பொருள் இழந்தீங்களோ அத்தனையும் திருப்பி கொடுக்கப்படுதுங்க. இப்போ அது பொருளாக இருந்தாலும் சரி, மான அவமானங்கள், சொந்தங்கள், உற்றார் உறவினர்கள் எத்தனை பேர் உங்களை விட்டு போனாங்களோ அத்தனையும் திரும்பி வரும். பார்த்துக்கோங்க. ஜாக்கிரதையாகவும் இருக்கணும், சந்தோஷமாகவும் இருக்கணும். இது உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கலாம். வர்றதை மட்டும் கொஞ்சம் உறவினர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மறுபடியும் விட்டு போக மாட்டாங்கன்னு எந்த நிச்சயமும் கிடையாது. பொருள் போச்சுன்னா பரவாயில்லைங்க, திருப்பி சம்பாரிச்சிடலாம். ஆனால் இந்த உற்றார் உறவினர்கள் செய்யும் வேலைகள் இருக்கே, தவறான வேலைகள், அதெல்லாம் நம்மளால் சகிச்சிக்கவே முடியாமல் சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் எத்தனையோ இடத்துல அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. இப்போ அதையெல்லாம் சரி கட்டக்கூடிய இடத்துக்கு இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ மறுபடியும் என்னன்ட்டு ஓரளவுக்கு அமைதியாக போயிடுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது, உங்களுக்கு ரொம்ப நல்லது. பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். தேக ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சனி பகவான். ஆயுளை தீர்க்க பண்ணி கொடுக்குறார். உடல் ரீதியான இருந்த எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இப்போ சரியாகுங்க. ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் தேவையில்லாமல் உடம்புக்கெல்லாம் காரணம் என்னென்னா மனசங்கடம். நிறைய நாள் தூங்கி இருக்க மாட்டீங்க, சரியான உணவு எடுத்துருக்க மாட்டீங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு எத்தனையோ நாள் வருத்தப்பட்டிருப்பீங்க. உங்களையே நீங்கள் வருத்திக்கிட்டு இருப்பீங்க. இது எல்லாம் இப்போ தீரப்போகுதுங்க. சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். அதற்கு தகுந்தாற் போல் நடந்துக்கிட்டால் மட்டும் போதுங்க, வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. எளிமையான முறையில் இருந்தாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்கள் ரொம்ப பொறுமையானவங்க தான். கோவக்காரங்கன்னு பேர் மட்டும் தான் எடுத்திருப்பீங்க. ஆனால் பொறுமைக்கு சொந்தக்காரங்களும் நீங்கள் தான். இவ்வளோ பிரச்சனையுமே பொறுமையாக தானே இருந்துகிட்ருக்கீங்க. இந்த அமைப்பை சரியாக எடுத்துகிட்டு போகிறது சனி பகவான். அதற்கு துணையாக இருப்பது நீங்களாக தான் இருக்கணும். இப்போ எல்லா வகையிலையும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதுக்கு சரியான அமைப்பில் இருந்தாலும் நீங்கள் சரியான செயலாக இருக்கணும். உங்கள் செயல்பாடும் தெளிவாக இருக்கணும். இது இருந்துட்டால் போதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகும் கேது உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்காங்க. தப்பே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு பாருங்கள், எல்லா கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலம் தருது. எந்த விதத்துலேயும் அனுகூலம் இல்லாமல் இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வெற்றி வராதுன்னு எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிருவீங்க. கவலையே பட தேவையில்லை. நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம், நல்லா இருப்பீங்க. செய்யும் வேலை ஒன்றும் ஜெயிக்கக்கூடிய வேலையாக தான் இருக்கும். ராகு உங்களுக்கு மனோதைரியத்தையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்துகிறாருங்க. மாற்றம் தான் இது. எல்லாமே பொருளாதார மாற்றமே உங்களுக்கு அடைஞ்சிட்டாலே பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்துடுச்சுன்னு அர்த்தம். மாற்றம் ஏற்படுது. அதே போல் கேதுவால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இது நாள் வரைக்கும் உங்கள்கிட்ட சண்டை போட்டவங்க, பொறாமப்பட்டவங்க, தேவையில்லாமல் அசிங்கப்படுத்துகிறவங்க அத்தனை பேரும் உங்களை விட்டு விலகிடுவாங்க, இல்லை அமைதியாகிடுவாங்க. புதுசாக உங்களுக்கு பிரச்சனை எதுவும் பெருசாக வராது. நீங்கள் நிதானமாக இருந்துட்டால் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. வாழ்க்கையில் இனி முன்னேற்றம் தான். ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் வந்துடுச்சு. பரவாயில்ல, சின்ன சின்ன கிரகங்கள் சரியில்லைனாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது நல்லபடியாக இருக்கலாம், நல்லா இருப்பீங்க. உறுதியாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இறைவன் அருளால் எப்பொழுதும் நீங்கள் தீர்க்கமாக நல்லா இருப்பீங்க.